வணக்கம். அக்ஷயா ஆர்கானிக். தென்னையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வில்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டை பழுப்பு. அதில் மிக முக்கியமாக அடுத்தது சொல்கிறது பார்த்திங்கன்னா குறும்பு உதிர்வு, பூ உதிர்வு, தென்னை மட்டை செடிச்சல் ஆகிறது, பாலை சரிகிறது, குலை சரிகிறது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது நுண்ணூட்ட பற்றாக்குறை. முதல்ல மண்ணில் நிறைய தொழு போட்டோம். இப்போ ரசாயன உரம், களைக்கொல்லி பாய்ப்புனால பார்த்திங்கன்னா வேர் எங்கேயுமே சத்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு இப்போது நம்ம உடனடியாக அந்த பூ உதிர்வு, காய் உதிர்வு, ஒரு அளவுக்கு மீறின காய் சைஸ் ஆகி விழுகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நுண்ணூட்டங்கிறது அவசியமாயிருச்சு. இந்த நுண்ணூட்டம் முறையாக சரியான முறையில் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கணும். இப்போ இந்த டானிக் பார்த்திங்கன்னா ரூட் ஃபீடிங்காக நம்ம கலந்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக், போரான், காப்பர், ஜிங்க்கு, மெக்னீஷியம், அயன், இந்த மாதிரி என்ன தென்னை மரங்களுக்கு அடிப்படையான அந்த பூக்கள் வர்றதுக்கு, பாலை நல்லா விரிகிறதுக்கு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா மட்டை சடிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு, பூ கொட்டுறதுக்கு, குறும்பு கொட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சத்துக்கள் குறைபாடுங்கிறது நம்மளுக்கு 100% தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு போதுமான வளங்கள் மண்ணில் இல்லை. அதை உடனடியாக தண்ணி ஊற்றி அதனுடைய நோய் சக்தியை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வேரில் கட்ட வேண்டியங்கிறது இன்றைக்கி ஒரு அவசியமான சூழ்நிலை ஆயிடுச்சு. இதை வந்து முதல் முறை மட்டும் கொஞ்சம் உடனே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தினுடைய இம்யூனிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம நாட்கள் அதிகப்படுத்தி 100% ஆர்கானிக்கு நம்ம இது குடிச்சே காட்டினவங்களுக்கு குடித்தாலும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு 100% பியூர் ஆர்கானிக். இது வந்து தென்னை இளநிக்காக இருந்தாலும் சரி, தென்னை மரம் இருந்தாலும் சரி, வெறும் மருந்து கட்டினா குறிப்பிட்ட நாளைக்கு பார்த்திங்கன்னா தென்னை இளநீர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி அதெல்லாம் கடந்து போய் இன்றைக்கி கமர்ஷியல் ஆகி அதை பற்றி ஒரு ஐடியாவே யோசனையும் எல்லாம் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குடித்தாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறனால பார்த்திங்கன்னா 100% இதை வந்து முழுமையாக நம்ம தென்னைக்கு வந்து தென்னை மரத்தோட லைஃப் அதிகரிக்கும். இந்த பூ கொட்டுறது, குறும்பு கொட்டுறது எல்லாமே இல்லாமல் உள்ளிக்காய் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மட்டை சடிச்சல் வருது எல்லாமே 100% பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இது 20 ml டானிக், 40 ml தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம கட்டுறோம்.